உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் அன்பு பக்தர்களுக்கும் ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்போ பாருங்க, கர்நாடகாவில் அந்த காவிரி ஆற்று பிடிப்புகளில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தானாகவே அவங்க இப்போ திறந்து விட்டாங்கிற நிலைமை திறந்து விட்டுட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள், அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியுமா முடியாதாங்கிறது. பாருங்க, இந்த தமிழ்நாடு இன்னும் அவர் கையில் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறார். அவரை சொல்லி குத்தம் இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் அந்த மாண்ட கட்சிகளுடைய அந்த பேச்சுகளுக்கு மயங்கி நம்ம மக்கள் நிறைய ஏமாந்துட்டாங்கல்ல, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. பாருங்க, இந்த மேகதாது அணை கர்நாடகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மத்தில் கட்ட முடியாது. இதான் உண்மை. அமைச்சர் தெளிவான விளக்கம் சொல்லிட்டார். அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு மனதான் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. எதுக்கு? காவிரி ஆற்றிலிருந்து இவ்வளவு தண்ணி நமக்கு வேணும், மேகதாது அணை கட்டக்கூடாது, எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்னத்தை பண்ண போறாங்க? நான் தெரியவங்க கேட்கிறேன். கூட்டம் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க அப்படி சொல்றதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் வேணுமா? நமது உரிமையை நம்ம கேட்டு பெறக்கூடிய இடம் சுப்ரீம் கோர்ட்டு தான் ஆகி போச்சுன்னா அங்க நேரம் போறோம். அது அடுத்த விஷயம். மரியாதை நிமித்தமா ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகலாம் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னப்ப உடனே போகக்கூடாது அப்படி இப்படின்னீங்க. அவர் ஏதோ ஒரு காரணம், ஒரு நல்ல இடத்தோட சொல்லியிருக்கலாம். ஏன்னா இங்க சூழ்நிலை சரியில்லை தலைவரே, இப்போ வேண்டாம் அப்படின்னு அவரே தைரியமா சொன்னாரு. உடனே இவர் வர வேண்டாம். அவர் ஏன் ஒருத்தர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அந்த பேச்சுவார்த்தை நின்று போச்சுன்னா உடனே எல்லாமே காலி ஆயிடுமா? இப்ப தண்ணி திறந்து விடுறாங்களே. நேற்று போய் அவசரம் பண்ணும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தண்ணி திறந்து விட சொல்லி அவசரம். அனைத்து கட்சி மீட்டிங் போட்டு சட்டசபையில தீர்மானம் போட்டு அப்பயே ஒன்னும் வேலை ஆகல. நீங்க எல்லாம் இருந்தப்ப என்ன பண்ணீங்க? அன்னைக்கு இங்க இருந்து நான் கத்தி எடுத்துட்டு போனீங்களா கர்நாடகாவுக்கு? அநியாய பொய். வாயில வாழ்க்கையில இவங்க இந்த மாண்ட கட்சிகள் என்னைக்குமே உண்மை பேசுறதே கிடையாது. அவங்களும் சொல்லி குத்தம் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு இது சொல்றேன், மக்களுக்கு உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். இப்ப இங்க இருந்து மணல் அள்ளிட்டு போறாங்க. கர்நாடக அமைச்சர்களுக்கு இங்க இருக்கிற திருட்டு திமுக காரங்கெல்லாம் பேசுறது என்ன பேசுறது? மாண்ட கட்சிகள் வச்சுக்கலாம். இனிமேல் எதுக்கு ஒரு கட்சியை மட்டும் சொல்லுவாங்க? மாண்ட கட்சிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணியிலே திறந்து விட்டுறாதரா, இங்க நாங்க மணல் அள்ள முடியாது, நாங்க கொள்ளடிக்க முடியாது, கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்த முடியாதுடா, எனக்கு வர பங்குல உனக்கும் கொஞ்சம் தாரண்டா அப்படின்னு திறந்து விடாம இருக்கிறதுக்கான வழிகள்லாம் இவங்கெல்லாம் பண்ணவங்க தான் மாண்ட கட்சிகள். மக்களுடைய நலனை கொஞ்ச நேரத்தையும் நினைச்சு பார்த்துருப்பாங்களா? அப்படி நினைச்சு பார்த்துருந்தாங்கன்னா எலெக்ஷன்ல தோத்தாச்சு. இப்ப போய் அந்த மிஷின் நல்லதா கெட்டதான் செக் பண்றதுக்கு கொடுக்குறேன்னா எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க. இன்னும் அந்த தோல்வியை அந்த ஆளால ஏத்துக்க முடியல. அந்த ஆளுன்னு சொன்ன உடனே பொதுவாக மரியாதை குறைவா பேசிட்டாருமா. நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சேர்த்து இன்னும் இந்த நாட்டு மக்களை அந்த அடிமையா வச்சிருக்கணும். கூவாத்து சுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வாங்கி சுத்தம் பண்ண மாட்டோம், அடிக்கிற கொள்ளையை அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஒரு நல்ல தலைவன் நேர்மையான முறையில் நம்ம நாட்டை வழி நடத்தணும் முறையில் வெள்ளை அறிக்கையா பிளாக் அண்ட் ஒயிட் ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் நடக்குது, இதுதான் நடக்குது. 20,000 கோடி கடன் வாங்கியாச்சுன்னு உடனே பக்கமும் அதுல 14,500 கோடி ரூபாய் வட்டியை இவங்க மாண்ட கட்சிகள் வாங்கின வட்டிக்கு கட்டுறதுக்கு சரியா போச்சுன்னு விளக்கம் சொல்லுவோம். அவனும் கமிச்சு எங்க ஒரு வாரத்தை பேச சொல்ல பார்க்கலாம். இப்ப நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சுப்ரீம் கோர்ட்ல மனு கொடுத்ததுனாலதான் இப்ப தண்ணி வந்து விட்டது. என்ன அது? இயற்கையை உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அததான் எப்பயுமே அதிகமா தண்ணி வரப்ப அதான் மாண்ட கட்சிகளுக்கு ஒரே ஒரு கேள்வி, பெருந்தலைவர் காமராஜர் காலத்துக்கு பிறகு அவ்வளவு தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு அணை உருப்படியான அணை நீங்க கட்டினீங்களா? அதுக்கு முதல் மன்னிப்பு கேளுங்க. நீங்க ஒரு அணை கூட நீங்க தமிழ்நாட்டில் கட்டல. அவ்வளவு தண்ணியும் போய் கடல்ல போய் கலக்குது. என்ன காரணம்? இங்க நீங்க அணையெல்லாம் கட்டி அங்கங்க தண்ணி நின்று போச்சுன்னா உங்களால மணல் அள்ள முடியாது.
எல்லாம் கொல்ல கூட்டம். அதாவது நாட்டு மக்கள் எக்கெடுக்கட்டு போனா என்ன, விவசாயிகள் வாழ்ந்தால் என்ன, செத்தால் என்ன, எல்லாமே உங்களுக்கெல்லாம் ஒரே இது. அடிக்கணும், பணம் கொள்ள ஒன்றும் கல்குவாரையில் செக் பண்றதுக்கு ஒரு நிருபர் போய் அடிச்சு தொலைச்சாங்களே, அன்னைக்கெல்லாம் என்னைய பண்ணீங்க நீங்கெல்லாம்? திமுக எம்எல்ஏ ஆடாத ஆட்டமா? எதுக்கு கல்குவாரியில என்னடா நான் 10 அடி நோண்ண 20 அடி நோண்ண 30 அடி நோண்ண இதே இடத்துல உள்ளார சமாதி பண்ணிடுவாங்கிறான். அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதுதான் மாண்ட கட்சிகளுடைய திறமை, விஞ்ஞான ஊழல், மக்களை கண்டுக்காம இருக்கிறது. வாழ்க்கையில மக்களை கண்டுக்கிறதே இல்லை. மக்களை மனிதர்களாக மதிக்காத கட்சி தான் மாண்ட கட்சிகள். இன்னைக்குதான் தைரியமா எல்லாம் பேசுறான். அதனால நல்ல தலைவர் வந்திருக்கிறாரு, புரட்சி தலைவர் வழியில் தம்பி தளபதி விஜய் அவர்களுடைய நல்ல ஆட்சி பல்லாண்டு வாழ்க, இன்று போல் என்று வாழ்க. இதுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சி நல்ல ஆட்சிங்கிறத நம்ம எடுத்து சொல்லிதான் மக்களுக்கு தெரியுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அன்றைய சூழ்நிலையில எப்படி அரசியல் பண்ணலாம், அடுத்த முறை எப்படி நம்ம ஜெயிக்கலாம், இந்த தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வரலாங்கிறதா எண்ணம் தான் மாண்ட கட்சிகளுக்கு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த எண்ணமே கிடையாது. ஏன்னா காசு கொடுக்காம ஓட்டு மக்கள் போட்டிருக்காங்க, அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல. இது இன்னைக்கு நேற்று தம்பி தளபதி விஜய் அவர்கள் சொல்லப்பா, 5 வருஷம் 6-7 வருஷம் முன்னாடியே பேட்டி டிவியில், ஒருவேளை நீங்க முதலமைச்சராக வந்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்கிறப்ப சொல்றாரு பாருங்க, லஞ்ச ஊழலை ஒழிப்பேங்கிறார். அந்த எண்ணம் பார்த்தியா, அந்த சின்ன பிள்ளையில இருந்து அந்த எண்ணம் இருந்தாதான் அந்த எண்ணம் வரும். உங்களுக்கு தான் சின்ன பிள்ளையில இருந்து எப்படி கொள்ளடிக்கலாம், இதை வச்சுட்டு எப்படி உங்க அதான் மாண்ட கட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா முதலமைச்சராக இருந்தப்ப கடிதம் ஒன்று எழுதுறாரு புரட்சி தலைவருக்கு, பணம் வேணும், கட்சிக்கு பணம் இல்லை, இந்த மாதிரி இந்த செலவுக்காக வேணும் அப்படின்னு எழுதினவர் கட்சிக்காக புரட்சி தலைவர் பொருளாளராக இருக்கிறாரு. அண்ணாதுரை எதுக்கு புரட்சி தலைவர் பொருளாளராக போட்டாரு? அதுக்கு கரெக்டான நேர்மையான ஆள் அப்படின்னு தான் அதை போட்டார் நம்ம புரட்சி தலைவரை. அப்படி இருந்த ஒரு கட்சியை தூக்கி நிறுத்தி ஆளுங்கட்சியா கொண்டு வந்து எந்த அளவுக்கு அதான் திமுக வளர்க்கிறாரு புரட்சி தலைவர் தெரியும். அவங்களே எட்டி உழைச்சவங்க தானே. உங்ககிட்டலாம் தான் காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிப்பீங்க, காரியம் முடிஞ்ச பிறகு எட்டி உழைப்பீங்க. இதானே உங்க பழக்கம், மாண்ட கட்சிகளுடைய வழக்கம் இதுதான். அதனால இந்த காவேரி தண்ணீரை பொறுத்த வரைக்கும் நல்ல மக்களே பொதுமக்களே தெரிஞ்சுக்குங்க, இனிமேல் மணல் கொள்ளையே தடுக்கிறது நம்ம பொறுப்பு. இப்போ 3 மாசத்துக்கு வெளியே எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லவுமே பாருங்க, ஆடி போயிட்டாங்க, எல்லாம் ஆடி போயிட்டாங்க. இன்னும் பாருங்க வேடிக்கை இருக்கு. நம்ம நாட்டில இருந்து எந்தெந்த கனிவள பொருட்கள் எவ்வளவு போகுது என்ன போகுதுங்கிற லிஸ்ட் எல்லாம் வரப்போகுது. நம்ம எல்லாம் மயக்க போட்டு கொடுத்துருவோம். அவ்வளவு கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. மக்களே, இப்போதைக்கு மழை அங்கே ஹெவியா பெஞ்சிட்டு இருக்கு, தண்ணி தானா வரதான் போகுது. அதெல்லாம் காட்டாருக்கெல்லாம் அடம்போட முடியாது, அது எல்லாத்துக்கும் தெரியும். இதெல்லாம் நல்ல மக்கள் புரிஞ்சு செயல்படுவாங்க. மாண்ட கட்சிகள் மாண்ட கட்சிகளாக இருக்கிறோம். மாண்டவன் 70 இல்லைங்கிறதா சரித்திரம். இனிமேல் இந்த மாண்ட கட்சிகளை அதான் தோல் உரிச்சு உப்பு கட்டை போட்டாச்சு. இனிமேல் அவங்களுக்குலாம் இங்கே வேலை இல்லை. புரட்சி தலைவர் வழியில் தம்பி தளபதி விஜய் அவர்களே நல்ல ஆட்சி பல்லாண்டு வாழ்க. புரட்சி தலைவர் வழியில் சமதர்ம சமுதாயம் படைப்போம், இயன்றவரை செய்வோம் ஏழை எளிய மக்களுக்கு. புரட்சி தலைவர் நாமும் வாழ்க. வணக்கம்.